இந்த வீடியோவில் ஒரு 3-4 விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஒரு குறிப்பாக சீமான் ஏன் விஜய் சமீப காலமாக ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இறங்கி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு ஃப்ளைட்டு அதிகமாக ட்ராக் பண்ணது அந்த ஃப்ளைட்டு, அது விஜயோட ஃப்ளைட்டு ஏன் அப்படின்ற ஒரு காரணமாக இருக்குது. வந்து விஜயை பற்றி சுசித்ரா ஒன்று சொல்லியிருக்காங்க. வந்து அது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது கேட்கறதுக்கு. அது என்னன்னு போயிடலாம். இதெல்லாம் தாண்டி ஸ்ரீதேவியுடைய சொந்தக்கார பொண்ணு ஒன்று வந்து அஜித் வந்து என்னுடைய க்ரஷ் அப்படின்னு சொல்லி, ஆனால் கடைசியில் அஜித் சொன்ன பதில் இருக்கு பாருங்க, நல்லா தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொன்னது. வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி போகும்பொழுது கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு அவர் முகம் அப்படி மாறி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு மருத்துவர் அவர் என்ன வேணாலும் வச்சுக்கிறான், மீடியா செலிபிரிட்டி. அவர் என்னன்றார் வந்து 96ல் ரஜினிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ 2026ல் விஜய்க்கு ஏற்படும் அவருடைய பார்வையில் சொல்லியிருக்காரு. ஓகே, இது ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து சீமான் தொடர்ச்சியாக, அதுவும் இப்போ சமீபமாக வந்து விஜய போகிற இடம் பூரா வந்து அவன் இவன் அப்புறம் டான்ஸ் ஆடி காமிக்கிறது, வந்து த்ரிஷா நயன்தாராவுக்கு கூட்டம் கூட தான் வரும், உனக்கு எங்கடா வரும் அப்படின்ற மாதிரியான, அதாவது வந்து ரொம்ப மரியாதை குறைவான ஒரு பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாரு. வந்து அதுக்கு நிறைய பேர்லாம் வந்து எதிர்வினையெல்லாம் ஆற்றிருந்தாங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்து எந்த வித எதிர்வினையும் இல்லை. இதுதான்பா சீமானுடைய ராஜதந்திரம், இதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஆனா விஜய் சும்மா கல்லூலி மங்க மாதிரி இருக்காரு, அவர் வந்து அவரை நீங்க அசைக்கவே முடியாது அப்படின்னு. ஏன்னா என் தம்பி வரட்டும், 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமா, என் தம்பி வரட்டும், என் தம்பியை வச்சு நான் ஒரு படமே எடுக்கிறதா இருந்தா கதையெல்லாம் சொல்லிட்டேன், நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் மிக சமீப காலமாக, குறிப்பாக தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு சீமானுடைய பேச்சு இப்படியான பேச்சா இருக்கு என்ன அப்படின்னு பொழுது பல பேர் சோசியல் மீடியாவில் போட்ட விஷயம் என்னன்னா, விஜய் எங்கு சென்றாலும் தமிழக முதல்வரை விமர்சிக்கிறார், தமிழக முதல்வர் குறித்து பேசுகிறார், அது வைரல் ஆகுது, அது எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அதுவும் இந்த 2K கிட்ஸ் வந்து அப்புறமா இளைஞர்கள் வந்து அதை வந்து ஸ்டேட்டஸா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போகுது. இதை எப்படியாவது மடமாத்தி விடணுமே, அப்படி மடைமாத்தி விடுவதற்காகத்தான் சீமான் கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு. நீங்க எங்க போனாலும் விஜய் பத்தி பேசுங்கன்னு எங்கேயாவது ஒரு கட்டத்தில் விஜய் ட்ரிகர் ஆகாது, ஏதாவது இடத்துல சீமானை போட்டு பொழப்பாரு, இதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம், அப்படியே அந்த என்ன சொல்றது, தண்ணி இப்படி போறத இப்படி திருப்பி விட்டுருங்கன்னு சம தெளிவா இருக்காப்ல விஜய். பயங்கர தெளிவு. அது சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் இது அப்பத்துலேருந்தே அது பயங்கர தெளிவு. இப்போ பின்புலமாக சில பேர்லாம் வச்சுருக்காரு இல்லைங்களா, தான் போக்கஸ் அதுதான், நறுக்கு சுருக்குன்னு இதை தான் பேசணும், நீ என்ன வேணாலும் எனக்கு திட்டிக்க, எதிர்வினையே ஆற்றாமல் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது விஜயால தான் முடியும். அதை தான் சீமான் கிட்ட கேட்டப்போ சிரிக்கிறார் அவர். வந்து ஏங்க நான் விஜயை திட்டினா திமுகவுடைய ஆளுன்னு சொல்றது, திமுகவை திட்டினா நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபிக்கு ஆளு அப்படின்னு சொல்றது, அப்ப யாரு தானே நான் வந்து விமர்சனம் பண்றது, யாரு தான் நான் திட்டுறது அப்படின்னு சொல்ற அந்த பதிலேயே வந்து ஒரு மாதிரி பயங்கர சிரிப்புலாம் சிரிக்கிறாரு. இது பக்கம் போகட்டும். ஏன்னா திரும்ப இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் 2 இடத்துலயும் விஜய் வர சனிக்கிழமை என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு ஆவல் அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருச்சி கிளம்பினார்ல, அப்படியே அந்த நீலாங்கரை வீட்டுல இருந்து அப்படி பரபரன்னு போய் ஏர்போர்ட்ல போயிட்டு அந்த விமானத்துல ஏறி அப்படி திருச்சியில் இறங்கி நாம கூட பேசியிருந்தோம். அவர் என்ன கணக்கு போட்டாருன்னா 10:35 9:20க்கு திருச்சியில் இறங்கிட்டோம்னா ஆன் ரோடு ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் மரக்கடை போய் சேர்ந்துடலாம். கொஞ்ச நேரம் கூட்டத்தை பார்த்து கையடிச்சுட்டு பேசிடலான்னு பார்த்தாரு. வாய்ப்பே இல்லை ராஜா. 13 கிலோமீட்டரை 6 மணி நேரம். இது பெரிய ஒரு வரலாறு தான். அப்போ அந்த ஃப்ளைட்டு போச்சு இல்லைங்களா, அவருடைய ஃப்ளைட்டு, அது ஒரு ஜெட் விமானம். மொத்தம் 9 பேர் தான் உட்கார முடியும். அதில் ஒரு பெரிய சொகுசு ஜெட் விமானம்லாம் கிடையாது. அதனுடைய விலை வந்து 100 கோடி ரூபாய். அதை ஓனா வாங்கிட்டார் விஜய். ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, கேரளா இதெல்லாம் அதில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது வெளியூருக்கு பயணம் பண்ண ஒரே நாடு வந்து சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அது அதிக தூரம் வந்து 4000 கிலோமீட்டர் போகும். அதனால அதுக்கத்த எரிபொருள்லாம் இருக்கும். ஒரு விமானி, ஒரு பணிப்பெண், 9 பேர் உள்ள உட்காரலாம். பெரிய சொகுசுலாம் கிடையாது. 4000 கிலோமீட்டர் போகும் அப்படின்றனால வந்து ஒரு ஓய்வறை இருக்குது, ஒரு மீட்டிங் இதெல்லாம் இருக்குது. வந்து இந்த விமானம் தான் வந்து நிறைய பேர் உலக அளவில் கிட்டத்தட்ட 9000 பேர் அதை ட்ராக் பண்ணியிருக்காங்க. வேற யாருக்குமே கிடையாது. நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ பாத்தீங்கன்னா கூகுள்ல அதிக தேடப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தான். அதிகமா இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட இடம் விக்கிரவாண்டின்ற அளவுக்கு ஆயிரும்போது இதை ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, வந்து
விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் தான் செல்வாக்கு இருக்குது, அவர் விக்கிரவாண்டியில் தான் செல்வாக்கு இருக்குது, அப்புறமா வந்து அவருக்கு வந்து திருவாரூரில் தான் வந்து வரவேற்பு இருக்குது, அவர் ஒரு நடிகர், அவர் வந்து பவுடர் பூசினவர் அப்படின்றத தாண்டி வந்து நேஷனல் லெவலில் விஜயை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு, விஜயோடைய ஸ்பீச்சை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் தமிழக அரசியலில் என்ன மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு அவரை பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, மருத்துவர்னு சொல்ல முடியாது, அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப தமாஷா இருந்தது. வந்து 96 ரஜினிகாந்த் அப்படி தான் வந்து அரசியலுக்கு வா 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 வான்னு எவ்வளோ தொந்தரவுலாம் பண்ணாங்க. அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னோடனே நிறைய பேர்லாம் தூக்கி போட்டு அவரை அடிச்சாங்க. அதன் பிறகு அந்த வாய்ப்பை ரஜினிகாந்த் விட்டுட்டாரு, உண்மைதான் அது. அப்புறம் அவர் வந்து காணாமலே போயிட்டாரு அரசியல்ல. சினிமாவில் அவர் ஓகே, ஒருவேளை அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அந்த இருந்த மாசுக்கு வந்திருந்தா வேற விதமா மாறி இருக்கும். 2026 அரசியலுக்குள்ள தெரியாம வந்துட்டார். ரஜினிகாந்தாவது தப்பிச்சிட்டாரு, விஜய் வந்து தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு. 2026 அப்புறம் காணாம போயிடுவாருங்க அப்படின்னு அவருக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு போட்டதே என்னன்னா, மத்திய அரசு ஆளும் பிஜேபி அவரை கண்காணிக்கிறதுக்காக உளவுத்துறை தாங்க இது. அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அமித்ஷாவை கேட்டுதான் போகணும். அந்த அளவுக்கு வந்து அவரை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 அப்புறம் தெரியும் அப்படின்னு இந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் இந்த விவகாரம் போயிட்டு இருக்குல்ல, ஏதோ சுசித்ரா வாயை திறக்காம இருக்க என்னடான்னு பார்த்தா சுசித்ராவும் பேச ஆரம்பிச்சிருந்தது. எல்லாருக்கும் காஸ்டியூமர் வந்து இன்னைக்கு தமிழக சினிமாவில், தமிழ்நாட்டு சினிமாவில், தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய அத்தனருக்கும் காஸ்டியூம் டிசைனர் வந்து ஜாய். அவங்க தான் வந்து சுசித்ரா என்ன சொல்றாங்க, செட்டில் வந்து விஜய் நடிக்க பிறகுப்பா விஜய் செட்டில் நான் உங்கள் தங்கச்சி, நான் உங்கள் தங்கச்சி, நான் உங்கள் தங்கச்சின்னு விஜய்கிட்டயே வந்து ஒரு மாதிரி நூல் விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றது தான் வந்து. இது என்னையா வந்து விஜய் எந்த பக்கம் தான் நீங்கள் தாக்குவீங்க, வந்து நீங்கள் தாக்குறதுக்கான ஒரு வழின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது எந்த பக்கம் தான். சரி, சுசித்ரா சொல்றதெல்லாம் பெரிய சீரியஸாலாம் எடுத்துக்கவே முடியாது, அது ஒரு பக்கம் கடந்து போயிட்டே இருந்தாலும் வந்து இந்த கேரளாவில் இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயிலர் 2க்கான படப்பிடிப்பில் அவர் அந்த விமான நிலையத்தில் கேட்குறாங்க வந்து கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு. அவர் முகம் ஒரு மாதிரி மாறி ஓகே இதுதான் கேட்குறாங்கன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது எது சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்து விஜய் பக்கம் ஒரு கவனமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இன்னொரு பக்கம் அஜித்னு ஒருத்தர் இருக்காரு, என்னப்பா அப்படின்னா அவர் அதை பற்றிலாம் சீனுக்குள்ளே வரலைங்க. வந்து உண்மையிலே பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவர். அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ், கார் இது, அவருக்கு ஒரு தனி பேஜ், ப்ரொஃபைல் பேஜ் இதெல்லாம் ஆரம்பிச்சு அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்கார். உண்மையிலே அவர் அரசியலுக்குள்ள வந்திருந்தா வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. எனக்கு வேணாம் சாமி, எனக்கு கட்சி வேணாம், கொடி வேணாம்னு உண்மையிலே அஜித்துக்கு தான் பொருந்தும் வந்து. இப்போ அவர் என்னன்னா, அந்த உல்லாசம் படத்தில் ஸ்ரீதேவியோடைய சித்தி பொண்ணு மகேஸ்வரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குது. என்னன்னா, நான் உல்லாசம் படம் நடிக்கும் பொழுது பயங்கர க்ரஷ் வந்து அஜித் மேலே, அப்படி வந்து ரசிப்பேன். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் எடுத்தாங்க. கடைசி நாள் பூசணிக்காய் உடைக்க போகிற நேரத்தில் ஏதாவது அப்படி நான் ஒரு மனப்பாடலாம் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி அவரை ரசிப்பேன் நான். டக்குன்னு வந்து அவர் முன்னாடி நின்று சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நில குலைஞ்சு உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு. அவருக்கு நிறைய காதல் ப்ரொபோஸ்லாம் இதெல்லாம் வந்திருக்கு நமக்கு தெரியும். வந்து இதெல்லாம் தாண்டி திருச்சி அரியலூரில் நடந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு வழியே விடலை அப்படின்னு. சில பேர் என்னன்னா, அப்பா திட்டமிட்டு இந்த ஆம்புலன்ஸை உள்ள விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருந்தார், நான் போகிற கூட்டம் பூரா ஆம்புலன்ஸை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சாமி, இது உள்ள நோயாளி இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, சைரன் ஒலிக்குது, நான் எந்த ஊருக்கு போனாலும் ஆம்புலன்ஸ் வருதுன்னு. ஆனால் தமிழக அரசு சார்பாக இல்லைங்க, ஆம்புலன்ஸுக்கு இவங்க வழி விடல, உண்மையிலே அதில் பேஷண்ட் இருக்காங்க, மருத்துவமனைக்கு போற வழியில் தான் இவங்க கூட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் நடத்தின அந்த திருச்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு வழி விடலன்னு. ஆனால் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, எங்க ஆட்கள் அத்தனை பேரும் அப்படியே வந்து மிலிட்டரி மாதிரி அப்படி ஒதுங்கி வழி விட்டாங்க, அந்த ஆம்புலன்ஸ் 10 நிமிஷத்துல கடந்து போயிடுச்சு. சரிங்க, உங்க கூட்டத்துக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் மயக்காடிச்சு விழுந்தாங்களே என்ன அப்படின்னு பொழுது, எங்களுக்கான மருத்துவர் குழுவை நாங்கள் கையோடு கூட்டு போகிறோம். அவ்வளோ 100 பேர் இருக்காங்க, மருத்துவர், செவிலியர்கள், குழுவியர், டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள மருத்துவமனையில் சேர்க்கறது, இல்லை ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருந்து அவங்களுக்கு கொண்டு வரது. நாங்கள் தொடர்ச்சி அங்கே மருத்துவ குழுவை நாங்கள் கூட்டிகிட்டே போகிறோம். எல்லாத்திலும் நாங்கள் பெரிய திட்டமிடலோட இந்த பயணத்தை, இந்த மக்கள் சந்திப்பை, இந்த பிரச்சார பயணத்தை மிக நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், கொண்டு வந்து போக போகிறோம் அப்படின்னு வந்து ராஜ்மோகன் ஒரு பக்கம் சொல்றாரு. வந்து இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா அந்த நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கே என்ன விஜய் பேச போகிறார் அப்படின்றது வந்து பெரும் ஆவலாக உங்களைப் போல் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.